السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته أجمعين. சங்கைக்கும் மென்மைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகஸ்துதியின்றி இஹ்லாஸான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக. நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத ஹலாலான ஒரு நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கி அருள்வானாக. கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக. நம்மை உலகத்தில் வாழ வைக்கும் காலம் எல்லாம் நோயினுடைய இன்று உடல் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழ செய்வானாக. அந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை கொண்டு அல்லாஹ் ரசூலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல முறைகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தகின்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக. மருத்துவமனையின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை காத்தல்வானாக. நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் பட்டும் அவதியுற்றும் இருக்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் வெகு விரைவில் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை வழங்குவதோடு அவர்களை கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன் தரக்கூடிய மக்களாக ஆக்கியருவானாக. நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து வருகிற நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கண்ணால் கண்டு ஆக மகிழ்ந்து சிரித்த வண்ணமாக மரணிக்கக்கூடிய நல்வாக்கியம் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. மரணித்தும் மரணிக்காத இறைநேசரின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. நாளை மறுமையிலே மாணவி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருக்கரங்களால் ஹவுதுல் கௌசர் என்கிற தடாகத்தின் நீர் வருகை அன்னாரின் ஷஃபாஅத்தை பெற்று அன்னாரின் கரம் பிடித்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்களோடு அல்லாஹ் நம்மை சங்கமிக்க செய்வானாக. எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசமடையக்கூடிய அவனுடைய லிகாவையும் ரிலாவையும் பெற்ற மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. அருமையான மூமின்களே, கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடன் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அவர்களோடு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அவர்களோடு சின்ன அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அவர்களோடு அபூதர் ரலியல்லாஹு தஆலா இவர்கள் எல்லாம் இருக்கிற பொழுது கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் சஹாபாக்களிடத்தில் தோழரிடத்தில் கேட்டார்கள், மாதா துஹிப்பு மினத் துன்யா, உங்களுக்கு உலகத்தில் பிடித்தது எது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேட்டி கேட்கிறார். உலகத்தில் உங்களுக்கு என்ன பிடிக்கும்? நாமெல்லாம் என்ன செய்வோம்? 4 பேர் சேர்ந்துட்டா உனக்கு பண்டத்தில் சாப்பாடில் எது பிடிக்கும்? எனக்கு இந்த வகையான சாப்பாடு பிடிக்கும், இந்த ஊர் சாப்பாடு பிடிக்கும், இவங்க ஆக்கிற சாப்பாடு பிடிக்கும் அப்படின்னு பேசுகிறோம் அல்லவா? இது போன்று ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, உங்கள் துன்யாவில் உங்களுக்கு பிடித்தது எது என்று கேட்கிறார்கள். சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலான்னு சொல்கிறாங்க, அஹப்பு மின்ஹா ஸலாஸ், துன்யாவில் எனக்கு பிடிச்சது 3 என்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலான்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க. ஒன்று என்ன அப்படின்னா, அல் ஜுலூசு பைன யதை, எந்த நேரத்திலும் எல்லா நேரத்திலும் உங்கள் கூடயே இருக்கணும், உங்கள் கூடயே அமர்ந்திருக்கணும், எனக்கு துன்யாவில் ரொம்ப ரொம்ப பிடிச்சமானது அப்படின்னு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலான்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு சொல்கிறாங்க, உட்கார்ந்தா மட்டும் போதாது, வன் நதுர் இலைக்க, உங்களை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். இது 2வது. 3வது இன்ஃபா குமாரி அலைக்க, உங்களுக்காக என் பொருளாதாரத்துக்குள்ள செலவு செய்யணும். இந்த 3 தான் இந்த துன்யாவில் எனக்கு பிடித்தது என்றார்கள் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா. நல்லா யோசிச்சு பார்க்கணும். இருந்தால் ரசூலோடு இருக்கணும்,
இருக்கிறது மட்டுமல்ல, இருக்கிற பொழுது ரசூலை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன் காசு பணத்தை எல்லாம் நான் ரத்தத்தை சிந்தி வேர்வை சிந்தி சம்பாதிச்ச எல்லா பணத்தையும் உங்களுக்கான செலவு செய்யணும், இதுதான் என் ஆசை என்று செய்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள். உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்னாங்க, யார சொல்லலாம், அஹப்பும் மின்ஹா தலாஸ், இந்த துன்யாவில் எனக்கு பிடிச்சது 3 விஷயம் என்று செய்த உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. கவுலும் பில் மஅரூஃப் வலவ் கான சிர்ரன், ரகசியமாக இருந்தாலும் நல்ல வார்த்தையை பேசுவது, நல்லதை ஏவுவது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்லிட்டு சொல்றாங்க. வநஹி அன் முன்கர் வலவ் கான ஜஹரன், தீயதை தடுப்பது என்பது அது எவ்வளவு பகிரங்கமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு கூட்டமாக இருந்தாலும் சரி, தீயது என்று தடுப்பது எனக்கு அதில் ரசனை உண்டு என்று உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்லிட்டு சொல்றாங்க. 3வது கவுலுல் ஹக் வலவ் கான முர்ரா, உண்மையை சொல்ல எவ்வளவுதான் கசம்பா இருந்தாலும் உண்மையை மட்டும்தான் பேசணுமே தவிர பொய்யை பேசிவிடக்கூடாது. இந்த 3ம் எனக்கு பிடித்தது என்று உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு பேர் என்ன அப்படின்னா அல் ஃபாரூக். ஃபாரூக் என்று சொன்னால் சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் மத்தியில் சரிவர நிறைவேற்றக்கூடியவர்கள். இது சத்தியம்னா இது சத்தியம், இது அசத்தியம்னா அசத்தியம் அப்படின்னு தெளிவாக சொல்லுவாங்களே தவிர ஒரு அசத்து செய்கிற பணக்காரராக இருக்காரு, உயர்ந்த குலத்தை சார்ந்தவராக இருக்காரு, கொஞ்சம் நாசுக்கா சொல்லுவோம் அப்படின்லாம் கிடையாது. சொல்லுவோம்ல, வெட்டு 1 துண்டு 2 அப்படிங்கிற மாதிரி, இது தப்புன்னா தப்பு தான், கரெக்டுனா கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்வதில் பேர் போன்றதால்தான் உமர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு ஃபாரூக் என்ற பெயரை வாங்கினார் என்பதையும் வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. 3வதாக உஸ்மான் ரலியல்லாஹு சொல்றாங்க, அஹப்ப மின்ஹா தலாஸ், யார சொல்லலாம், இந்த துன்யாவில் எனக்கு பிடிச்சது 3 அப்படின்னு சொல்லி உஸ்மான் ரலியல்லாஹு சொல்றாங்க. இத்ஆமு தஆம், ஏழைகளுக்கு உணவு கொடுக்கிறது இருக்குது எனக்கு அலாதியான மகிழ்ச்சி என்று சொல்லி உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. 2வது வைஃப்சாவு சலாம், சலாத்தை பரப்புறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி என்று செய்தனா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா சொல்லிட்டு சொல்றாங்க. 3வது வஸ்ஸலாத்து ஃபில்லைலி வன்னாசு நியாமுன், மக்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கிற பொழுது நடுநிசையில் எழுந்து தஹஜ்ஜுத் தொழுகிறதுக்கு பாருங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லி உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. ஏழைகளுக்கு உணவளிப்பது, பார்த்தவர்களுக்கு முஸ்லீமாக இருந்தால் சலாம் சொல்வது, 3வது மக்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கிற பொழுது எழுந்து தஹஜ்ஜுத் தொழுவது என்று உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க. அடுத்து எல்லாம் சொல்றாங்க, அஹப்பு சலாஸ், யார சொல்லலாம், எனக்கு பிடிச்சதுல 3 என்ன அப்படின்னா இக்ராமு லைஃப், விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துறது, சங்கைப்படுத்துறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு செய்தனா அலி ரலியல்லாஹு தஆலா சொல்லிட்டு சொல்றாங்க. 2வது வஸ்ஸௌம் ஃபி ஸைஃப், கோடை காலத்தில் நோம்பு பிடிக்கிறது. பொதுவாக கோடை காலத்தில் நோம்பு பிடிக்கிறது கஷ்டமா இருக்கும். பொதுவாக அப்படி தானே, மே மாதம் நோம்பு வந்துருச்சுன்னு சொல்கிறோம், மே மாதமாக நோம்பு வருது, நோம்பு இல்லாட்டாவே மே மாதத்தை கடத்துற கஷ்டமாச்சே, சூரியன் அப்படி இருக்குமே, வெயில் இப்படி இருக்குமே, நம்ம சிரமப்படணும்ல. அந்த கடுமையான வெயிலிலும் கூட நோன்பு பிடிப்பது எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று செய்தனா அலியும் கர்ரமல்லாஹ் சொல்லிட்டு சொல்றாங்க. வலரபல் அதுவ பிஸைஃப், எதிரிகளோடு சண்டையிடுவது எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று சொல்லி செய்தனா அலியும் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள். உடனே இருந்த அபூதர் ரலியல்லாஹு சொல்றாங்க, யார சொல்லலாம், எனக்கு இந்த துன்யால 3 பிடிக்கும் அப்படின்னாங்க. என்ன அப்படின்னாங்க, அவங்க சொன்னாங்க அல் ஜூ, எனக்கு பசியா இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாங்க. வல் மரத், நான் நோயாளியாக இருப்பதையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாங்க. வல் மௌத், நான் மௌத்தா போறதையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, வலிமாதா, போயும் நோயா இருக்கிறது, பசியா இருக்கிறது, மௌத்தா போறது எனக்கு பிடிக்குங்கிறீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். அப்போ அபூதர் சொல்றாங்க, அஹப்புல் ஜூ, ஏன்னா எனக்கு ஏன் பசி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா பசியோடு இருந்தால்தான் உள்ளத்தில் மென்மை கிடைக்கும், உள்ளத்தில் மென்மை கிடைக்கும். பொதுவாக வயிறு புடைக்க சாப்பிட்டான்னு வச்சுங்களேன்,
கொஞ்சம் திமிரு ஜாஸ்தியாக தான் இருக்கும், கொழுப்பு அதிகமாக இருக்கும், தவறுகள் நிறைய செய்வதற்கு வாய்ப்பு இருக்கும். சொல்றாங்க, நான் பசியாக இருப்பதுதான் என் உள்ளத்தை அது மென்மைப்படுத்தும், எனவே எனக்கு பசி பிடிக்கும் என்று சொன்னார்கள். ஏன் நோய் பிடிக்கும் அப்படின்னு கேட்டவுடன் சொன்னாங்க, நான் பலகீனமாக இருப்பதை கொண்டு அல்லாஹ்வை நிறைய வணங்குவதற்கு வாய்ப்பு இருக்கும், அல்லாஹ்வை நினைப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கும், எனவே நான் நோயாளியாக இருக்க விரும்புகிறேன் என்று சொன்னார்கள். மௌத்தியா பிடிக்கும் அப்படின்னு கேட்டாங்க. என் ரப்ப போய் சீக்கிரம் சந்திக்கணும்ல, அதனால எனக்கு மௌத்து ரொம்ப பிடிக்கும் சொல்லி அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள். இந்த பேச்சு நடந்து கொண்டிருக்கிற பொழுது அப்பொழுது சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள். வந்தவனு சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், எனக்கும் 3 பிடிக்குமே, நான் சொல்லட்டுமா அப்படின்னாங்க. சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு சொன்ன பொழுது சொன்னாங்க, இப்லாகு ரிசாலா, அல்லாஹ் நபிமார்களுக்கு எந்த ரிசாலத்தை தூதுத்துவத்தை எடுத்து வைக்க சொன்னானோ அந்த தூதுத்துவத்தை எடுத்து சொல்வது என்பது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாங்க. இரண்டாவது என்ன அப்படின்னா, அமானதத்தை நிறைவேற்றுவதும் எனக்கு பிடிக்கும் என்று சொன்னார்கள். மூணாவது, ஏழைகளை நேசிப்பதும் எனக்கு பிடிக்கும் என்று சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். அப்படி சொல்லிட்டு வானத்திற்கு ஏறி சென்றவர்கள் மீண்டும் திடீரென்று வேகமாக வருகிறார்கள். வந்து சொன்னாங்க, அல்லாஹ், யா ரசூலுல்லாஹ், உங்களுக்கு அல்லாஹ் சலாம் சொன்னா அல்லாஹ்வுக்கும் 3 பிடிக்குமா அப்படின்னு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு என்னவென்று பெருமானார் ஸல்லல்லாஹு கேட்கிற பொழுது சொன்னார்கள், லிசானன் தாக்கிரன், யார் அல்லாஹ்வை எப்பொழுதும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த நாவு எனக்கு பிடிக்கும். கல்பன் ஹாஷியன், எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை பயந்து கொண்டிருக்கிறார்களவா அந்த உள்ளம் எனக்கு பிடிக்கும். ஜஸதன் அலல் பலாஇ சாபிரன், யாருக்கு அல்லாஹ் ஒரு சோதனை கொடுக்கிறானோ, நோயை கொடுக்கிறானோ, அதுல பொறுமையா இருக்கிறாங்க பாருங்க, அந்த 3 பேரும் எனக்கு பிடிக்கும் என்று